அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது 9ஆம் வகுப்பு இயல் 6 உரைநடை சிற்பக்கலை எனும் தலைப்பில் ஓவிய விதானத்து உரைபெறு நித்திலத்து என்றும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் புகார் காண்டம் அரங்கேற்று காதையில் உள்ளது. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் மண்ணும் சுதையும் என்ற பாடல் வரிகள் திவாகர நிகண்டில் உள்ளது. சிற்பங்களின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவச் சிற்பங்கள், புடைப்புச் சிற்பங்கள் என இருவகைப்படுத்தலாம். தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு உள்ளது. உருவத்தின் முன் பின் பகுதி தெளிவாக தெரிவது முழு உருவச் சிற்பம். முன் பகுதி மட்டும் தெரிவது புடைப்புச் சிற்பம். தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள் என 4 நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன. சிற்பங்களை வடிவமைப்பவர்கள் கற்கவிஞர்கள் என்பர். பல்லவர் கால சிற்பங்கள். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு மாமல்லபுரம் சிற்பங்கள் எடுத்துக்காட்டு. தூண்களில் காணப்பட்ட சிற்பங்கள் யாளி, சிங்கம், தாமரை. சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்வது காஞ்சி கைலாசநாதர் கோவில். குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்று சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன. மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சியில் மலைக்கோட்டை இடங்களில் பல்லவர்களின் சிற்பக்கலையை காணலாம். அடுத்ததாக பாண்டியர் கால கலை சிற்பங்கள். இதற்கு சான்று திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருப்பரங்குன்றம் மற்றும் கழுகுமலை வெட்டுவான் கோவில். இது கோவில்பட்டியில் உள்ளது. சோழர்கால சிற்பங்கள். கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை இவர்கள் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது. தஞ்சை பெரிய கோவில் கட்டியது முதல் ராசராசன். இதெல்லாம் இவர்களுக்கான கலை சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு. கங்கை கொண்ட சோழபுரம் கட்டியவர் முதல் ராஜேந்திரன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராசராசன். திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் 3ஆம் குலோத்துங்கன். தஞ்சை பெரிய கோவிலில் 14 அடி உயர வாயிற்காவலர் உருவமும் மிகப்பெரிய நந்தியும் உள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரே கல்லில் அமைந்த நவக்கிரகமும் சிங்கமுக கிணறும் பொறிக்கப்பட்டுள்ளது. நார்த்தாமலையில் அதாவது புதுக்கோட்டையில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் உள்ளன. மூவர் கோவில் சிற்பங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கொடும்பாலூர். இது புதுக்கோட்டை அருகில் உள்ளது. கட்டியவர் 2ஆம் பராந்தகன். குரங்குநாதர் கோவில் திருச்சியில் உள்ள ஸ்ரீனிவாசநல்லூரில் உள்ளது. சோழர் கால இறுதியில் திருவரங்க கோவிலினுள் அமைக்கப்பட்ட சிற்பங்களில் வெளிப்படும் முக பாவனைகள் இவர்களின் கலைநுட்பத்திற்கு சிறந்த சான்று. இவர்கள் காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவமைக்கப்பட்டன. இவர்களின் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்பர். விஜயநகர கால சிற்பங்கள். கோவில்களில் உயர்ந்த கோபுரங்கள் அமைத்தனர். சுதை சிற்பங்கள் அதிகம் காணப்பட்டன. ஆடை அணிகலன்களுடன் சிற்பங்கள் இருந்தன. கோவில் மண்டபங்களில் மிகுதியான சிற்பத்தூண்கள் இருந்தன. குதிரை உருவம் சிற்பங்களில் இருந்தன. கன்னட பகுதிகளுடன் தொடர்பு கொண்டிருந்த காரணத்தால் அந்நாட்டு சிற்பக்கலையின் தாக்கம் தமிழக சிற்பங்களில் ஏற்பட்டது. பல்வேறு ஓசைகள் எழுப்பும் கல் தூண்கள் இங்கு காணப்பட்டன. அடுத்ததாக நாயக்கர் கால சிற்பங்கள். இதற்கு சான்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், ராமேஸ்வரம் பெருங்கோவில், நெல்லையப்பர் கோவில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோவில், தாடிக்கொம்பு பெருமாள் கோவில் திண்டுக்கல்லில் உள்ளது. கோவையில் உள்ள பேரூர் சிவன் கோவில். இவை எல்லாமே நாயக்கர் கால சிற்பங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள். பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்கள் அமைத்தனர். மீனாட்சி அம்மன் கோவில் தூண்களில் கண்ணப்பர், குறவன், குறத்தி சிற்பங்கள் உள்ளன. மேலும் இங்குள்ள அரிச்சந்திரன், சந்திரமதி சிற்பங்களில் ஆடை ஆபரணங்கள் கலை நயத்துடன் உள்ளன.
இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலையும் மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ளது. பேரூர் சிவன் கோவில் இவர்களின் உச்ச நிலைப்படைப்பு. இதில் விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு நுட்பத்துடன் படைக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணாபுரம் வேங்கடாஜலபதி கோவிலில் உள்ள குறவன் குரத்தி, ரதிதேவி சிலைகள் சிறப்பு வாய்ந்தவை. அடுத்ததாக பௌத்த சமண சிற்பங்கள். புத்தரின் உருவத்தை படுத்த, நின்ற, அமர்ந்த நிலைகளில் உருவாக்கினர். அருக கடவுள் 24 தீர்த்தங்காரர் உருவங்களை சிற்பங்களாக்கியுள்ளனர். அளவுக்கு மீறிய உயரம், பருமன் உடையவை. செஞ்சியில் அதாவது திருநாதர் குன்றில் 24 தீர்த்தங்கரர் புடைப்பு சிற்பங்கள் உள்ளன. மதுரைக்கு அண்மையில் சமண சிற்பங்கள் உள்ளன. தமிழக அரசு சிற்பக் கல்லூரி உள்ள இடம் மாமல்லபுரம். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமம் செய்யும் நிலையங்கள் உள்ளன. சென்னை, கும்பகோணத்தில் அரசு கலை கல்லூரிகள் அதாவது சிற்பக்கலை கல்லூரிகள் உள்ளன. தமிழகத்திலே 2 இடத்தில் தான் இருக்குது. ஒன்று சென்னையிலும் மற்றொன்று கும்பகோணத்திலும். சிற்பக்கலை செய்திகளை அறிய தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்ற நூலை வெளியிட்டுள்ளது. சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை அதாவது சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை கூறுகிறது. அடுத்து செய்யுள் ராவண காவியம் எனும் தலைப்பில் பாடல். ஒவ்வொரு நிலத்தை பற்றியும் பாடல் இருக்குது. முதலாவதாக குறிஞ்சி. அருவியம் முருகியம் ஆர்ப்ப பைங்கிலி, அடுப்பிடு சாந்தமோடு அகிலின் நாற்றமும். இந்த 2 பாடலும் குறிஞ்சி நிலத்தை மையமாக வைத்து பாடப்பட்டுள்ளது ராவண காவியத்தில். இதனுள்ள பொருள்கள்: மைவனம் என்றால் மலை நெல், முருகியம் என்றால் குறிஞ்சிப்பாறை, பூஞ்சினை பூக்களை உடைய கிளை, சிறை இறகு, சாந்தம் சந்தனம். அடுத்ததாக முல்லை நிலப்பாடல். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும், முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாலியும். இந்த 2 பாடல்களும் முல்லை நிலம் பற்றியது. பொருள்: பூவை என்றால் நாகனவாய் பறவை, பொலம் என்றால் அழகு, கடறு என்றால் காடு, முக்குழல் என்றால் கொன்றை, ஆம்பல், மூங்கிலால் ஆன குழல், பொலி தானிய குவியல், உழை ஒரு வகை மான். அடுத்து மருத நிலப்பாடல். கல்லிடை பிறந்த ஆறும் என்ற பாடலும், மறைமலர் குளத்தில் ஆடும் என்ற பாடலும் உள்ளது. பொருள்: கல் மலை, முருகு தேன், மனம், அழகு. இது 3ஐயும் சொல்வது முருகு. மல்லல் என்றால் வளம், செரு என்றால் வயல், கரிக்குருத்து என்றால் யானை தந்தம், புரைதப என்றால் குற்றமின்றி. அடுத்ததாக நெய்தல் நிலப்பாடல். பசிபட ஒருவன் வாட பார்த்து அப்படிங்கிற பாடலும், வருமலை அளவி காணல் மணலிடை என்ற பாடல் அடிகளும் நெய்தல் நில பாடலில் இடம்பெற்றுள்ளன. இப்பாடலில் உள்ள பொருள்கள்: தும்பி ஒரு வகை வண்டு, துவரை பவளம், மதியம் நிலவு. அடுத்ததாக பாலை நிலத்திற்குரிய பாடல். மன்னிய முதுவையில் வளைப்ப வாய்வெறி என்ற பாடலும், கடிகமழ் மராமலர் கன்னி என்ற பாடலும் பாலை நிலத்தில் உள்ளது. இந்த பாடலுக்குரிய பொருள்கள்: குருளை குட்டி, கோடு கொம்பு, வாய்வெறி அப்படின்னா சோர்வால் வாய் குழறுதல் அப்படிங்கிறது தான் வாய்வெறி. அடுத்ததாக ராவண காவியம் பற்றிய நூல் குறிப்பு. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா இந்த ராவண காவியம். இந்த ராவண காவியத்தில் மொத்தம் 5 காண்டங்கள் உள்ளன. அது என்னென்ன அப்படின்னா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என்று 5 காண்டங்கள் ராவண காவியத்தில் இருக்குது. அடுத்ததாக 3100 பாடல்கள் இந்த ராவண காவியத்தில் இருக்குது. இந்த ராவண காவியத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அவர்கள். அதாவது பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாங்க.
அடுத்ததாக இந்த புலவர் குழந்தை எழுதிய மற்ற நூல்கள் என்னென்ன அப்படின்னா யாப்பதிகாரம், தொடையதிகாரம் அப்படிங்கிற 2 மற்ற நூல்களை புலவர் குழந்தை எழுதியிருப்பாங்க. இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டது தான் இந்த ராவண காவியம். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சிறப்பு செய்தது யார் அப்படின்னா அண்ணா அவங்க தான். மற்ற தகவல் கோர்வை, கோவை இதனுடைய பொருள் என்னன்னு பார்க்குறோம். கோ என்பது வேர்ச்சொல். கோப்பு, கோவை, கோத்தல், கோத்தான், கோத்தால் என்பதே சரியானது. எடுத்துக்காட்டு ஆசார கோவை, அதாவது ஊசியில் நூலை கோத்தான் என்று பொருள் சொல்லலாம். 2வது செய்யுள் நாச்சியார் திருமொழி. பாடல் வரிகள் கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி சதிரில மங்கையர் தாம் வந்து அப்படிங்கிற பாடலை பாடியது ஆண்டாள் அவர்கள். இந்த பாடலுடைய மற்றும் ஒரு பாடல் மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த அப்படிங்கிற பாடலையும் பாடியது ஆண்டாள். 2 பாடல்கள் இதில் இருக்கும். 2 பாடல்களையும் பாடியது ஆண்டாள் அவர்கள். பொருள் தீபம் என்றால் விளக்கு, சதிர் என்றால் நடனம், தாமம் என்றால் மாலை. அடுத்ததாக பகுபத உறுப்பிலக்கணம் தொட்டு, தொடு என்று பிரிக்கிறோம். தொட்டு எப்படி பிரிக்கலாம்னா தொடு பிராக்கெட்டில் தொட்டு கூட்டல் உ. இங்கே தொடு அப்படிங்கிறது பகுதி, இந்த தொட்டு அப்படிங்கிறது விகாரம், இந்த உ அப்படிங்கிறது வினையெச்ச விகுதி. 2வது வார்த்தை கண்டேன், கான் அப்படின்னு சொல்கிறோம். கான் இந்த கண் விகாரமாக பிரிப்போம். இட்டு இறந்த கால இடைநிலை, ஏன் அப்படின்னு தன்மை ஒருமை வினைமுற்று. ஆண்டாள் பற்றிய குறிப்புகள் திருமாலை வழிபட்ட 12 ஆழ்வார்களுள் இவர் மட்டுமே பெண். சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு இவங்களை சொல்கிறாங்க. பெரியாரின் வளர்ப்பு மகள் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். அதில் இவர் பாடியது திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி. இது 2யுமே ஆண்டாள் பாடியிருப்பாங்க. நாச்சியார் திருமொழி மொத்தம் 143 பாடல்கள் உடையது. இப்பாடல் 6ஆம் திருமொழியில் உள்ளது. இப்போ நம்ம பார்த்த மேலே 2 பாடல் இருக்குல்ல, இது 6ஆம் திருமொழியில் உள்ளது. அடுத்ததாக விரிவானம் செய்தி எனும் தலைப்பில் இந்த கட்டுரை எழுதியது தி. ஜானகிராமன். சிறுகதை பின்னலில் ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்று 3 பகுதிகள் உண்டு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா புதுமை பித்தன். இதில் கூடுதல் தகவல் எதுவும் இல்லை, அதனால் நேரடியாக நம்ம ஆசிரியர் குறிப்புக்கு போகிறோம். தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யாருன்னா தி. ஜானகிராமன். இவரின் கதைகள் எந்தெந்த இதழ்கள்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னா மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாழி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி அப்படிங்கிற இதழ்களில் இவர் எழுதின கதைகள் வெளியில் வந்திருக்கு. அடுத்ததாக அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை எனும் கோட்பாட்டை உடையவர் யாருன்னா இவர் தான். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை எனும் கோட்பாட்டை உடையவர் யார் அப்படின்னா தி. ஜானகிராமன் தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரின் பங்கு குறிப்பிடத்தக்கது. இவர் என்ன பணி செஞ்சிருப்பார்னா ஆசிரியராக இருந்திருப்பார். அதன் பிறகு வானொலி ஒளிபரப்பாளராக வேலை செய்துள்ளார். செய்தி எனும் இச்சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்ற தொகுப்பில் உள்ளது. தன் ஜப்பான் பயண அனுபவத்தை உதயசூரியன் எனும் தலைப்பில் சுதேசமித்திரன் வார இதழில் எழுதினார். இது 1967 நூலாக வெளியிடப்பட்டது. ரோம், செக்கோஸ்லோவாக்கியா சென்ற அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் எனும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். தமது காவிரி கரை வழியான பயணத்தை
நடந்தாய் வாழி காவேரி என்னும் நூலாக வெளியிட்டார். வழியான. அடுத்த வீடு 50 மைல் என்பதும் இவரின் பயண கட்டுரையே. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து தமிழ் புலவர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு. ஊவேசா, தமிழ் தாத்தா எனப்படும் ஊவேசா, மௌனி, தி. ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா தாஸ், தஞ்சை கவிராயர், இவங்க எல்லாமே தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதை எழுத்தாளர்கள் அது நூல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். 1970 அன்பளிப்பு எனும் சிறுகதை கு. அழகிரிசாமியுடையது. 1979 சக்தி வைத்தியம் தி. ஜானகிராமன். 87 முதலில் இரவு வரும் ஆதவன். 96 அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். 2008 மின்சாரப்பூ மேலாண்மை பொன்னுசாமி. 2010 சூடிய பூ சூடர்க்க நாஞ்சில் நாடான். 2016 ஒரு சிறு இசை வண்ணதாசன். இது எல்லாமே சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் சிறுகதைகள். அடுத்ததாக அறிந்து கொள்வோம் நாகசுரம் பற்றிய தகவல். 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. 13ஆம் நூற்றாண்டில் சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற ஒரு நூலில் பற்றி இதோடைய இந்த வார்த்தை இது எதுவுமே இல்லை. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனவே 13ஆம் நூற்றாண்டுக்கு பின் தான் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. நாகசுரம் என்ற பெயரே சரியானது. இக்கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது. நாகசுரத்தின் மேல் பகுதியில் உள்ள கருவியின் பெயர் என்ன அப்படின்னா சீவாலி. இந்த சீவாலி நாணல் என்ற புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கற்கண்டு புணர்ச்சி எனும் தலைப்பில். புணர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. இதனுடைய தொடர்ச்சி 11ஆம் வகுப்பில் இருந்ததால் நம்ம மொத்தத்தையும் 11ஆம் வகுப்பிலே பார்த்துக்கலாம். 11ஆம் வகுப்பில் பார்க்கலாம். அடுத்ததாக பாடல் வரிகள். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே என்று பாடலை பாடியவர் பாவேந்தர். பலவுள் தெரிக. புக் பேக் கொஷின்ஸ். 1. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எது அப்படின்னா மாமல்லபுரமா, பிள்ளையார்பட்டியா, திருபுவன வீரேஸ்வரமா, தாடி கும்பா. பல்லவர் காலம் என்றாலே மாமல்லபுரம். 2. திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை விலங்கு உருவங்களா, தீர்த்தங்காரர் உருவங்களா, தெய்வ உருவங்களா, நாட்டியமாடும் பாவை உருவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தீர்த்தங்காரர் உருவங்கள். பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி எது? குறிஞ்சி, நெய்தல், முல்லை, பாலை. இதில் முல்லை சரியான விடை. 4. அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? கண்ணனின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள், தோழியின் கனவில் ஆண்டாள் புகுந்தாள், ஆண்டாளின் கனவில் தோழி புகுந்தாள், ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். விடை ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். 5. மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி அப்படிங்கிறதும். மரவேர் எப்படி மரத்தை எப்படி பிரிப்போம்? அதை மரம் கூட்டல் வேர். சரிங்களா? இப்போ இதை சேர்த்து எழுதும்போது தான் மரவேர் அப்படின்னு மாறுது. இது எவ்வகை புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சியா, திரிதலா, தோன்றலா, கெடுதலா? அப்படிங்கும்பொழுது மரம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முதல்ல கெட்டுரும். சரிங்களா? அப்போ அது கெட்டுட்டு கடைசியாக மர வேர் என்று திரியும். அப்போ இது கெடுதல். அடுத்ததாக கற்பவை கற்றபின் பொறுத்துக. இயல் அப்படிங்கிறது எது கூட பொருந்தும் அப்படின்னா உயிர் முதல் மெய்யீறு. உயிர் முதல், உயிர் எழுத்து முதல்ல வந்திருக்கிறத உயிர் முதல் மெய்யீறு. அடுத்ததாக 2வது வார்த்தை பாருங்க, ஆணி. இதில் எது முதல்ல வந்திருக்கு? உயிர் எழுத்து தான் வந்திருக்கு. அப்போ உயிர் முதல்
உயிரீறு, இது உயிரீறு, இது மெய் ஈறு. மெய்யீறுனா மெய் எழுத்து கடைசியில் வந்து இருக்கிறது தான் மெய்யீறு. ஆணி என்பதில் முதலில் உயிரெழுத்தும் அடுத்து கடைசியாக உயிரெழுத்தும், அதாவது உயிரீரும் வந்திருக்கும். அடுத்ததாக வரம். சரி, வரம். இரண்டு எதை பார்க்குறோம் அப்படின்னா, புதிது அப்படிங்கிற வார்த்தை. புதிது அப்படிங்கிறதுக்கு மெய் முதல் உயிரீறு. பூ பிரித்து எழுதணும், எப்படி எழுதலாம்? இப்பு கூட்டல் ஊ, பூ. தூ எப்படி பிரித்து எழுதலாம்? இத்து கூட்டல் ஊ. அப்போ முதலில் மெய்யெழுத்து வந்திருக்கும், கடைசியில் உயிரெழுத்து வந்திருக்கும். அப்போது இது புதிது. அடுத்ததாக வரம் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். வரம், வாவை எப்படி பிரித்து எழுதலாம்? இம் கூட்டல் அ, முதலில் மெய்யெழுத்து வந்திருக்குமா? அடுத்ததாக கடைசி என்ன இருக்குது? கடைசி மெய்யெழுத்து தான் இருக்குது. அப்போ மெய் முதல் மெய்யீறு அப்படிங்கிறது தான் சரியான விடை. புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல்வகையால் பொருத்துக. செல்வி கூட்டல் ஆடினாள். இதில் என்ன இருக்கு? உயிரீறு, செல்வி உயிர், அடுத்ததாக உயிரெழுத்து முதல். அப்போ ஒன்றுக்கு ஈ. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, செல்வி, வி எப்படி இருக்கும்? இவ்வு கூட்டல் ஈ. அப்போ உயிரீறு முதல்ல வந்திருக்குமா? ஆடினால் அப்படிங்கிறது ஆ அப்படிங்கிறதும் உயிர் முதல் தான். ஈரும் இறுதியாக வரக்கூடிய எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும். முதலாவதாக வரக்கூடிய எழுத்தும் எப்படி சொல்கிறோன்னா, இது உயிர் முதல். வியை எப்படி பிரித்து எழுதலாம்? இவ்வு கூட்டல் ஈ. அப்போ ஈ ரெண்டுமே உயிர் முதல். உயிர் ஈரும் உயிரெழுத்து, முதலும் உயிரெழுத்து. அடுத்ததாக இரண்டாவது வார்த்தை வந்து பார்த்தோன்னா, பாலை கூட்டல் திணை. பாலை கூட்டல் திணை எப்படி பிரிக்கலாம்? பாலை லை, ஈ கூட்டல் ஐ, உயிர் ஈரா வந்திருக்கா? திணை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ, தி. அப்போ என்னவா இருக்கும்? உயிர் ஈறு மெய் முதல். மூன்றாவதாக கோல் கூட்டல் ஆட்டம். கோல் இல்லை பிரிக்க முடியாது. அப்போது முதல்ல என்னவாக தான் இருக்குது? மெய்யீறு தான் வந்திருக்கும். ஆட்டம் அப்படிங்கிறது என்ன? உயிர் முதல். ஆ அப்படிங்கிறது உயிர் முதல். அப்போ மூன்றாவதாக கோலாட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மெய்யீறு உயிர் முதலும் வந்திருக்கும். நான்காவதாக மண் சரிந்தது. மா அப்படிங்கிறது என்ன? இம்மு கூட்டலா, முதல்ல என்ன வந்திருக்கும்? மெய் வந்திருக்குமா? மெய் வந்திருக்கும். சரிந்தது, சாவை எப்படி எழுதலாம்? இச்சு கூட்டல் அ, சா. அப்போ இதுவும் முதல் எழுத்தும், அதாவது ஈரும் மெய், முதல் எழுத்தும் மெய் என்பது சரியான விடை. அடுத்ததாக சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் பேசு. தமிழ் பேசு. வல்லினம் மிகாது. அதுக்கான விதி என்ன அப்படின்னு வல்லினம் மிக இடத்துல போய் பாருங்கள். அடுத்ததாக தமிழ் கூட்டல் பேச்சு அப்படின்னு வரும்பொழுது, அதாவது இரு பெயரிட்டு பண்பு தொகையில் மிகாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எதுக்கு இது பொருத்தமான விதி அப்படின்னு பாருங்கள். கை கூட்டல் கல், கைகள். இதில் வந்து கல் என்று சேரும் பொழுது வல்லினம் மிகாது அப்படின்னு பார்த்துருந்தோம். அப்போது கைகள் மிகாது. அடுத்ததாக பூ கூட்டல் கல், பூக்கள். இதில் என்ன இருக்குது? வல்லினம் மிகுது. இது எந்த விதியின் அடிப்படையில் மிகுது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக பொருத்தமான உடம்படு மெய்யுடன் இணைக்க. முதலாவதாக பூ கூட்டல் இனம், பூவினம். எப்படி சேருது, என்ன விதின்னு பாருங்கள். பூவினம், காரணம் வகர உடம்படு மெய். பூ கூட்டல் இனம், பூவினம். இரண்டாவதாக இசை கூட்டல் இனிக்கிறது. இசை இனிக்கிறது. இதில் எகர உடம்படு மெய் வரும். அங்கே இவ்வு வரும், இங்கே ஈ வரும். இசை கூட்டல் இனிக்கிறது, இசை இனிக்கிறது. திருக்கூட்டல் அருட்பா, ரூவும் ஆவும். இதில் என்னது? வகர உடம்படு மெய். திருக்கூட்டல் அருட்பா சேரும் பொழுது இவ்வு கூட்டல் ஆ வருமா? ஆவை எப்படி பிரிக்கலாம்? ஆ, இவ்வு, திரு, வருட்பா, வகர உடம்படுமை வரும்.
அடுத்ததாக சே கூட்டல் அடி, இது என்னவா மாறும்? சேவடி. எங்கே என்ன வரும்? வகர உடம்படு மெய் வரும். கீழ்காணும் பத்தியில் உள்ள சொற்களை சேர்த்து எழுதுக. தமிழின் தொன்மை கூட்டல் ஆன இலக்கண நூல் அப்படின்னு இருக்கும். இதை நம்ம எப்படிலாம் சேர்த்து எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிறது வினா, கீழே விடை இருக்கும். தொன்மை கூட்டல் ஆன தொன்மையான. அடுத்ததாக என்ன இருக்குது? இலக்கண நூல் கூட்டல் ஆகிய நூலாகிய. அடுத்தது தொல்காப்பியம் கூட்டல் இல் தொல்காப்பியத்தில் தொல்காப்பியத்தில். சிற்பம் கூட்டல் கலை சிற்பக்கலை. ஆ கூட்டல் கல்லில் அக்கல்லில். தமிழக கூட்டல் சிற்ப கூட்டல் கலையில் தமிழக சிற்பக்கலையின் தமிழக சிற்ப கலையின். இதனை கூட்டல் கொள்ளலாம், இது எப்படி வரும்? இதனை கொள்ளலாம். பாருங்க, இதனை கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணகிக்கு கூட்டல் சிலை, இப்படி சேர்த்து எழுதுகிறோம். கண்ணகிக்கு சிலை. அடுத்ததாக மேலே இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். சுதை கூட்டல் சிற்பங்கள் சுதை சிற்பங்கள். அறிய கூட்டல் முடிகிறது அறிய முடிகிறது. அப்போ இங்கே எங்கெங்கே மிகும் எங்கெங்கே மிகாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக இரு சொல் தொடர்களை அமைத்து புணர்ச்சி வகையினை கண்டறிக. மரக்கிளை, அது எப்படி எழுதுகிறாங்க பாருங்கள். பிரித்து எழுதும்போது சேர்த்து எழுதும்போதும் என்ன வகையான புணர்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறோம். மரம் கூட்டல் கிளை ஈக்குவல் டு மரக்கிளை. எப்படி? விகார புணர்ச்சி. இந்த மரம் அப்படிங்கிறது விகாரமாக புணர்ச்சியாக மரக்கிளை அப்படின்னு மாறும். மூன்று கூட்டல் பெண்கள், இது என்னது? இதில் எந்த புணர்ச்சியும் இல்லை. அப்போ எப்படி மாறுது? இயல்பாகவே புணர்வதால் இதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். மூன்று கூட்டல் பெண்கள் மூன்று கூட்டல் பெண்கள் அப்படிங்கிறது மூன்று பெண்கள் அப்படின்னு இயல்பாகவே புணர்வதால் இதை இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். நிறை கூட்டல் குடம், இப்படி இதுவும் இயல்பாகவே புணர்வதால் இது இயல்பு புணர்ச்சி. உழவு கூட்டல் தொழில் உழவு தொழில், இது எப்படி இருக்குது? தோன்றல் வருது, விகார புணர்ச்சியும் வருது. உழவு கூட்டல் தொழில் உழவு தொழில். அடுத்ததாக மொழியை ஆள்வோம். பாடல் வரிகள் கொடுத்துருக்குறாங்க. என்ன பாடல்னா எத்தனை பெரிய வானம் அப்படிங்கிற பாடல் வரிகள். இந்த பாடலை எழுதியது பாரதிதாசன் அவர்கள். இந்த பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர், தமிழில் பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க. இந்த பாடலையே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தது யாருன்னா பி பரமேஸ்வரன் அப்படிங்கிறவங்க மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பாங்க. அடுத்ததாக மொழிபெயர்த்தல். ஸ்ட்ரென்தன் பாடி ஸ்ட்ரென்தன் த பாடி, உடலினை உறுதி செய். லவ் யுவர் ஃபுட், உணவை நேசி. திங்கிங் இஸ் கிரேட், நல்லதே நினை. வாக் லைக் எ புல், ஏறு போல் நட. ஏறுன காலை, காலை போல் நட. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே பலம். ப்ராக்டிஸ் வாட் யூ ஹாவ் லேர்ன், படித்தலை பழக்கிக்கொள் படித்தலை பழகிக்கொள். அடுத்ததாக மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க. எட்டாக்கனி, உடும்பு பிடி, கிணற்று தவளை, ஆகாய தாமரை, எடுப்பார் கைப்பிள்ளை, மேலதாளத்துடன் அப்படிங்கிறது தான் அந்த தொடர். அதுக்கு வாக்கியங்கள் அமைக்கிறோம். எட்டாக்கனி, முயன்றால் எந்த செயலிலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. உடும்பு பிடி, நட்பில் அன்பு உடும்பு பிடி போன்றது. கிணற்று தவளை, வெறும் படிப்பறிவு மட்டும் இருப்பது கிணற்று தவளை போலதான். ஆகாய தாமரை, பாலைவனத்தில் நீர் கிடைப்பது ஆகாய தாமரை பூப்பது போலதான். எடுப்பார் கைப்பிள்ளை,
பிறரின் பேச்சை கேட்டு எடுப்பார் கைப்பிள்ளை போல் இருக்கக்கூடாது. மேலதாளத்துடன் நண்பனின் திருமணம் மேலதாளத்துடன் நடைபெற்றது. அடுத்ததாக இயல்பு புணர்ச்சிகளையும் விகார புணர்ச்சிகளையும் எடுத்து எழுதுக. வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாக்கியத்தில் நுழைவு கூட்டல் வாயிலின், இது எப்படி இருக்கு? இயல்பாக புணர்ந்திருக்கு. நுழைவு வாயிலின், இது இயல்பு புணர்ச்சி. நிற்பது கூட்டல் போன்றது, நிற்பது போன்றது, இதுவும் இயல்பு புணர்ச்சி. சுற்று கூட்டல் சுவர், சுற்றுச்சுவர், இதில் எப்படி இருக்கு? தோன்றல் விகார புணர்ச்சி. கலை கூட்டல் கூடம், இதில் என்ன இருக்கு? தோன்றல் விகார புணர்ச்சி. தெய்வம் கூட்டல் சிற்பங்கள், இது என்னவா மாறும்? இதில் எழுதலை. தெய்வம் கூட்டல் சிற்பங்கள் என்னவா மாறும் அப்படின்னா தெய்வ சிற்பங்கள். தெய்வ சிற்பங்கள். தெய்வம் கூட்டல் சிற்பங்கள் தெய்வ சிற்பங்கள். அப்போ இது தோன்றல் விகார புணர்ச்சி. அதுபோல் குடவரை கூட்டல் கோயில், குடவரை கோயில், தோன்றல் விகார புணர்ச்சி. வைகுந்தம் கூட்டல் பெருமாள், வைகுந்தம் கூட்டல் பெருமாள், இதில் இம் அப்படிங்கிறது கெட்டு போச்சு. அப்புறம் அந்த இம் போனதால் இது கெடுதல் விகார புணர்ச்சி. வர ஒரு வார்த்தை மிஸ்ஸிங், எழுத்து மிஸ்ஸிங், அதனால் வைகுந்த பெருமாள். பல்லவர் காலம் கூட்டல் குடவரை கோயில், பல்லவர் கால குடவரை கோயில். அப்போது இது என்னது? இம்மு திரிஞ்சு இக்கா மாறினதால இது திரிதல் விகார புணர்ச்சி. அடுத்ததாக மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், தவறான வாக்கிய சென்டென்ஸ். இது தூய தமிழில் எழுதுகிறோம் அப்படின்னா மரபு பிழைகளை நீக்கணும் அப்படின்னா இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டான், இங்கே பாருங்க பெண்பால், அப்போ பெண்பால் வினைமுற்று தான் வரணும். கயல் அப்படிங்கிறது கொண்டாள், கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். அடுத்ததாக செய்ய அப்படிங்கிறது கிடையாது, பானை என்ன பண்ண முடியும்? வனைய தான் முடியும். இது மரபு பிழை. நேற்று தென்றல் காற்று அடித்தது, நேற்று தென்றல் காற்று வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர், தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர். தென்னை மட்டையா? தென்னை ஓலைன்னு தான் சொல்லுவோம். தென்னை ஓலையிலிருந்து சரி, ஓலை அப்படிங்கிறது கீற்று. ஓகே, இப்போது இதற்கு பார்க்குறோம். மட்டை அப்படிங்கிறது நம்மளுடைய தேங்காய் உரிக்கிற மட்டை இது. அப்போ தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தனர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நாரை எடுக்க முடியாது, என்ன பண்ண முடியும்? உரிக்க தான் முடியும். நார் உரித்தனர். ஓலை அப்படின்னா அதில் கீற்று முடைய தான் முடியும். நான் ஓலைன்னு நினச்சிட்டேன், அது இல்லை. தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தனர். அணில் பழம் சாப்பிட்டது, அணில் பழம் கொறித்தது, அதனால் சாப்பிட முடியாது, அதனால் அது என்ன பண்ணும்? அணில் கொறிக்க தான் முடியும். அணில் பழம் கொறித்தது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, கொடியில் உள்ள மலரை பறித்து வா என்பது சரியான விடை. அடுத்ததாக அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு பதில் தமிழ் எழுத்தில் எழுதி எண்ணிலையும் எழுதணும். 14 கீழ்கணக்கு அப்படின்னா மொத்தம் என்ன? 18ன்னு அர்த்தம். 18க்கு தமிழ் எழுத்து 1க்கு ஆ, கா, 8க்கு ஆ, இது போல் கண்டுபிடிக்கிறது போல் இருக்கும். திருக்குறளின் அதிகாரங்கள் 133, அது தமிழ் எழுத்தில் எழுதணும் அப்படின்னா கா ஞா ஞா 1 3 3. இது போன்ற 1 முதல் 10 வரை உள்ள தமிழ் எழுத்துக்கள் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் இதை எழுத முடியும். சிற்றிலக்கியங்கள் 96, அதை 96 எப்படி எழுதணும்னு பாருங்கள். சிற்றிலக்கியங்கள் 96. சைவ திருமுறைகள் மொத்தம் 12, அது 12க்கான தமிழ் எழுத்து. நாயன்மார்கள் 63, 63க்கான தமிழ் எழுத்து. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பாருங்க. சைவ திருமுறைகளும் 12, ஆழ்வார்களும் 12. அகராதியில் காண்க.
ஏங்கல் அப்படின்னா அஞ்சல், அழுதல், இரங்கல், வாடல், வாய்விடல், கவலைப்படல் என்று பொருள்படும். கிடுகு என்றால் வட்ட வடிவ பாறை, கேடகம், சட்ட பலகை, தேரின் மரச்சுற்று, முடைந்த ஓலைக்கீற்று, இதுக்கு பேர் கிடகு. தாமம் அப்படின்னா நமக்கு மாலை அப்படின்னு தெரியும். மற்ற சொற்கள் இடம், உடல், ஒளி, பிறப்பு, பெருமை, யானை, இது எல்லாத்தையும் தாமம் அப்படின்னு சொல்கிறோம். பான்மை என்றால் குணம், தகுதி, தன்மை, பங்கு, ஊழ், நல்வினை, பயன், இது எல்லாத்தையும் பான்மை அப்படின்னு சொல்கிறோம். பொறி என்றால் அறிவு, ஐம்பொறிகளை அடக்கி வேண்டும் சொல்கிறாங்கள, ஐம்புலன்கள், ஐம்பொறிகள். அப்போ அறிவு, எழுத்து, செல்வம், தீப்பொறி, தேர், வண்டு, முத்திரை, வரி, பதுமை, இதெல்லாமே பொறி என்ற சொல்லின் மற்ற பொருள்கள். உவமை தொடர்களை உருவகத் தொடர்களாக மாற்றுக. மலர்விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட வாக்கியம். இதை நம்ம என்ன மாற்ற சொல்லியிருக்காங்க, உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்ற போகிறோம். மலர் விழி உருவகம் என்ன, விழி மலர், மலர் விழி, இதை விழி மலர்னு மாற்றுறோம், உவமையை உருவகமாக மாற்றுறோம். அடுத்ததாக வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில், இன்ப வெள்ளத்தில் அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, வெள்ளம் போன்ற இன்பத்தில், சரிங்களா. இப்போ இதை மாற்றும்பொழுது எப்படி இருக்கும், இன்ப வெள்ளம், இன்ப வெள்ளத்தில் நீந்தினார். இரண்டாவது வாக்கியம், குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையிலிருந்து நீங்கினார். கடல் போன்ற போன்றங்கிற வார்த்தை மாறும், அதுதான் கடல் போன்ற கவலை. அப்போ என்ன ஆகும், கவலை கடலிலிருந்து நீந்தினார். கடல் போன்ற கவலையிலிருந்து அப்படிங்கிறது எப்படி மாறும், கவலை கடலிலிருந்து நீங்கினார். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தால், தேன் போன்ற மொழி என்ன, மொழித்தேன். பவளவாய் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், பவளவாய் வாய்ப்பவளத்தால் திறந்து படித்தாள். முத்துநகை தன் விரல் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். முத்துநகை இது எப்படி எழுதலாம், உருவகமா, நகை முத்து. தன் வில் போன்ற புருவத்தில், முன்னாடி தப்பாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், வில் போன்ற புருவத்தில் அப்படின்னா என்ன மாறும், புருவ வில்லில், புருவ வில்லில் மை தீட்டினாள். அப்போ இது எல்லாமே உவமையை உருவகமாக மாற்றக்கூடிய வாக்கியங்கள். அடுத்ததாக கலைச்சொற்கள் அறிவோம். குடைவரை கோயில், கேவ் டெம்பிள், கருவூலம், ட்ரெஷரி, மதிப்புறு முனைவர், ஹானரரி டாக்டரேட், மெல்லிசை, மெலோடி, ஆவண குறும்படம், டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபில்ம், புணர்ச்சி, காம்பினேஷன், இவை கலைச்சொற்கள். அடுத்ததாக அறிவு விரிவிசை நூல்களும் ஆசிரியர்களும். நட்பு காலம், கவிஞர் அறிவுமதி, திருக்குறள் கதைகள், கிருபானந்த வாரியார். கையா உலகே ஒரு உயிர் என்ற நூலை எழுதியது ஜேம்ஸ் லவ்லாக் அப்படிங்கிறவங்க. இதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் சா சுரேஷ் அவர்கள். இறுதியாக செய்யுள், அதில் திருக்குறள் பார்க்குறோம். சில திருக்குறள் முழுவதுமாக இல்லை, ஒரு அதிகாரத்தில் சில திருக்குறள்கள். புல்லறிவாண்மை, ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவும் அளவும் ஓர் நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகுமுறை உள்ள நோய். காணாதான் காட்டுவான் தன் காணான் காணாதான் கண்டானம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான். அடுத்ததாக இகல் என்னும் அதிகாரம். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பங்கெடின். துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். குடிமை என்னும் அதிகாரம்.
அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. சான்றாண்மை எனும் அதிகாரம். அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். இந்த பாடலில் ஏகதேச உருவக அணி வந்துள்ளது. அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையொடு 5 சால்பு ஊன்றிய தூண். பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் சமத்துவ எண்ணமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். ஏகதேச உருவகணி. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோர்க்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார். இதுலேயும் ஏகதேச உருவக அணி வந்துள்ளது. நாணுடைமை. பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். அடுத்ததாக உழவு என்னும் அதிகாரம். சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. உழவர் உலகத்தார்க்கு ஆணி அகுதாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார். இதிலும் ஏகதேச உருவக அணி வந்துள்ளது. இப்போ இதுவரைக்கும் 9ஆம் வகுப்பில் உள்ள இயல் 6 பார்த்தோம். அடுத்த காணொளியில் இயல் 7 காணலாம்.